ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மாயாஜல ஸ்டோரி எபிசோட் 1. ஒரு நாள் பத்ரகாலன்ற மகிரிஷி கடவுளை நோக்கி ஒரு பயங்கரமான தவத்தை பண்ணிட்டு இருந்தார். எதுக்கு அந்த தவத்தை பண்ணாருன்னா, இந்த உலகத்தையும் காலத்தையும் அவர் வசமாக்கிக்கணும், அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்றது தான் அவரோட ஒரே ஆசையாக இருந்தது. அதனால் நீண்ட நாள் அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு நாள் அந்த தவத்துக்கான பயனை அவர் அடைஞ்சிட்டதாகவும் நினைச்சாரு. அப்போ அவர் அங்கே பறந்துகிட்டு இருந்த பறவைகளை அப்படியே கை அசைச்சு நிற்க வச்சாரு. பூத்து கொண்டிருந்த மலர்களையும் அவர் கை காமிச்சு அது மீண்டும் அரும்புகளாக வர்ற மாதிரி செஞ்சார். அந்த பக்கம் பார்த்தா ஓடிக்கிட்டு இருந்த நதிகளையுமே நிறுத்தி வச்சிருந்தார். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு, காலமே நம்ம வசமாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். அப்போ மேகத்துக்கு நடுவில் அவருடைய குரு தோன்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட இந்த காலத்தை உன் வசமாக்கிக்கிட்ட நீ நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அதனோட பயனை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன், அதுவும் இப்போ நீ அடைஞ்சு முடிச்சு, அதனால இப்போ அந்த தவத்துக்கான பயணமே முடிஞ்சு போச்சு. இப்போ மலர்களை பாரு அப்படின்னு காமிச்சா மீண்டும் அந்த மலர்கள் அழகாக மலர்ந்து நிற்குது. பறவைகளும் சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு, நதிகளுமே அது போல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த முனிவருக்கும் ஒரே ஷாக்கு. என்ன இவர் சொல்ற மாதிரி எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானேன்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. பத்ரகாலன் மகரிஷி, நான் இந்த காலத்தை வசமாக்குறதுக்கான சித்தியை பெறணும்னு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் எப்படியாச்சும் அந்த சித்தியை நான் அடைஞ்சே ஆகணும்னு சொன்னப்போ அவரோட குரு சொல்றாரு, காலயோக சித்தின்ற ஒன்று நீ பெறணும், அப்பதான் இந்த காலத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் உன்னால கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், வசமாக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே வழி கேட்டப்போ, மக்கள் சேவையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செஞ்சுட்டு இருக்கவங்க அவங்களாவே ஆவூதி ஒரு பூஜையை செஞ்சாங்கன்னா உனக்கு இந்த காலயோக சித்தி கிடைக்கும்ன்ற மாதிரி அவருடைய குரு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எங்க போய் தேடுறதுன்னு சொல்றாரு. நான் உனக்கு வழிதான் சொல்ல முடியும், ஆனா மற்றதை நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி மக்கள் நலனை மனசுல வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் குரு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. பத்ரகாலன் அப்படி ஒருத்தரை தேடிட்டு இருக்கும் போதுதான் விஷ்ணுகுப்தரை பாக்குறாரு. அவர்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளின்னு சொல்லி எல்லா பொருட்களையுமே அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு ஒரு சுயநலமும் இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவர் கூட இருக்கிறவங்களோ இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே அவங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, எனக்கு அவங்களுடைய நலன் தான் முக்கியம்னு சொல்றாரு. சரி, நீங்க கொடுக்குற தங்கமோ வெள்ளியோ உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கான சந்தோஷத்தை தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை அவங்க தான் அனுபவிக்கணும்னு சொன்னப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த நேரமா பார்த்து இந்த பத்ரகாலன், இந்த விஷ்ணுகுப்தர் தான் நம்ம பூஜைக்கு ஏத்த ஆளு, அவர் தான் சுயநலமே இல்லாம மக்களுக்கு உதவி பண்றாரு, இவரை வச்சு எப்படியாவது பூஜையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பத்ரகாலனும் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப விஷ்ணுகுப்தர் கிட்ட போய், நான் சங்கட நிவர்த்தி யாகம்னு சொல்லி ஒன்று பண்ண போகிறேன், அதுக்கு உங்களால் தான் எனக்கு உதவி பண்ண முடியும், நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த யாகம் நல்லபடியாக நடக்கும், இது நடந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பூஜையை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பத்ரகாலனும், சூரிய கிரகத்தன்னைக்கு இந்த பூஜையை நம்ம செஞ்சிடலாம், மறக்காமல் வாங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சூரிய கிரகணமும் வந்துருச்சு. அப்போ விஷ்ணுகுப்தரும் அந்த பூஜையை செய்யறதுக்காக பத்ரகாலனை நோக்கி போகிறாரு. அந்த பத்ரகாலன் ஒரு தண்ணிக்கு நடுவில் ஒரு பாறைக்கு மேலே உட்காந்து பூஜைக்கான எல்லா வேலையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்போ விஷ்ணுகுப்தர் தண்ணிக்கு அந்தாண்ட நின்றுட்டு எப்படி இந்த தண்ணியில் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ இந்த பூஜையை பண்ணுறதுக்கு இந்த தண்ணி உனக்கு தடங்களாகவே இருக்காது, நீ தாண்டி வான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விஷ்ணுகுப்தரும் அதை தாண்டி அவர்கிட்ட போய் உட்காந்து பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூஜையை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பத்ரகாலன் நிறைய மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷ்ணுகுப்தருக்கு இந்த மந்திரங்கள் சிலது தெரிஞ்சதா இருந்தது, அதனால அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் பண்ணுற பூஜையை பார்த்தா மக்களுக்கு நல்லது செய்கிற பூஜை மாதிரி தெரியல, காலத்தை தன் வசமாக்கக்கூடிய மந்திரங்களை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே இந்த பத்ரகாலனுக்கு, ஆமாம் நான் காலத்தை வசம் பண்ணுற பூஜையை தான் செய்கிறேன், அதுக்கு உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பாக வரணும், இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம விஷ்ணுகுப்தரோ கண்டிப்பாக இந்த பூஜையை நான் செய்யவே மாட்டேன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவரும் சம்மதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த பூஜை நடக்கும்போதே அந்த நெருப்புக்குள்ளேயே விழுந்து அவரோட உயிரை விட்டுட்டாரு. அதே மாதிரி சூரிய கிரகணமும் முடிஞ்சிருச்சு. இதனால ஆத்திரப்பட்ட பத்ரகாலனோட தவத்தையே கெடுத்துட்டியேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப அந்த நெருப்புக்குள்ளேருந்து விஷ்ணுகுப்தருடைய ஆத்மா வெளியே வந்துச்சு. நான் எப்பயுமே உன்னுடைய இந்த பூஜைக்கு நான் உதவவே மாட்டேன், அதனால என்னோட உயிரையே நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி விஷ்ணுகுப்தர் சொன்னாரு. ஆனால் பத்ரகாலன், நான் உன்னை விடவே மாட்டேன், உன் ஆத்மாவை வச்சாவது நான் இந்த பூஜையை வெற்றிகரமாக முடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுகுப்தருடைய ஆத்மாவை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சாரு. முன்னாடி விஷ்ணுகுப்தர் போக பின்னாடி பத்ரகாலன் துரத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. விஷ்ணுகுப்தர் எப்படி வேதாளமா மாறினாருன்னு விக்ரமாதித்தன் யாருன்றதும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.